மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் ஜா இன்னைக்கு பல அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி பல உண்மைகள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. ஜாயை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணதே மாதம்பட்டி ரங்கராஜ் தானாம். ஸோ ஜாயை பார்த்ததுக்கப்புறம் உடனே எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் சொன்னதாக பார்த்தீங்கன்னா ஜாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் குழந்தை கூட ரங்கராஜ் தான் என்னைய ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாருன்றதையும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் பல பெண்களோட தொடர்பு இருக்கு. அண்ட் அதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிரடியாக சொல்லியிருக்காங்க. நிறைய பெண்களை ஏமாற்றி எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அவங்க கூட கல்யாணம் பண்ணல, பட் நான் கல்யாணம் பண்ணி லைஃப் குடும்பமே நடத்தியிருக்கேன். அண்ட் ஒரு குழந்தையும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படி எதுவுமே சொல்லாம என்னை விட்டுட்டு போக முடியுன்ற கேள்வியும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அண்ட் ஜாயை பத்தி தப்பா பேச சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் காசு கொடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னா ஜாய் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நேத்து குரேஷி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை சரமாரியா திட்டியிருப்பாரு. அந்த பொண்ணு ஜாய் தான், நீங்க ஜாய் தான் மென்ஷன் பண்றீங்க, நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே குரேஷியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் குரேஷி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு. அந்த உண்மையான பாட்டில் அந்த பொண்ணோட நல்லதை பத்தி பேசியிருப்பாங்க. நான் என்னோட வேர்ஷன்ல நான் கெட்டதை பத்தி சொல்லியிருக்கேன்னு தவிர நான் யாரையுமே லிங்க் பண்ணி பேசலன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி தான் குரேஷி இப்படிலாம் பண்றாரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி எழுந்துருச்சு. ஜாயும் நான் இங்க 7 மாச குழந்தையோட தனியா வேதனைப்பட்டுட்டு இருக்கேன், பட் மாதம்பட்டி ரங்கராஜ் அங்க சிரிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வேதனையோட அழுது தெரிவிச்சிருக்காங்க.